தேவ சாயலில் படைக்கப்பட்டவன். தேவ சாயல்ல படைக்கப்பட்டதுனால நம்ம தேவனாயிட முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். தேவ சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறோம். தேவ சாயல் நமக்கு வர வேண்டும். ஆனா தேவனாக முடியாது. நம்ம ஆண்டவர் ஆயிட முடியாது. நம்ம 100% இயேசு போல மாறணும். இயேசுவாயிட முடியாது. பிசாசு சொன்ன முதல் பொய்யே அதுதான். நீங்கள் இந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னா யாராயிடுவீங்க? தேவனை போல மாறிடுவீங்க. நீங்க ஆண்டவரா மாறிடுவீங்கன்னா அப்படி ஆக முடியாது. ஆனா அவருடைய தன்மைகள் பண்புகள் எல்லாம் நமக்குள்ள வந்துடும். இஸ் கேரக்டர், இஸ் நேச்சர், அவருடைய தன்மைகள், அவருடைய சுவாபங்கள் எல்லாம் நமக்குள்ள வந்துடும். அது வர வைக்கிறது தான் அவருடைய விருப்பம். அதுதான். அப்புறம் அவருடைய அன்பை பாருங்க. உலகத்துல எத்தனையோ பேர் இந்த வாழ்க்கைக்கு வரல. உங்க மேல என் மேல ஆண்டவர் வச்ச அன்பு, நம்ம மேல இந்த ஒரு திட்டம். எலும்புகள் உருவாகல, இல்ல நரம்புகள் உருவாகல, ஆனா என்ன பத்தி ஒரு தரிசனம் உங்களுக்கு இருந்துச்சுப்பா. என் தாய் உருவாகும் முன்னே, இல்ல எங்க அம்மா உருவாகும் முன்னாலேயே நீங்க என்ன பார்த்துட்டீங்க. உங்க பார்வை என் கருவை கண்டீரையா. எவ்வளவு அனாதி திட்டம். லாங் 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 அகோ அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நாளைக்கு முதல் உலகம் எல்லாம் உண்டாகிறதுக்கு முன்னாலேயே நம்ம மேல கர்த்தருக்கு ஒரு திட்டம்னா நம்ம எவ்வளவு பாக்கியவான்கள், எவ்வளவு பாக்கியவான்கள். சோ படைத்தார், அவர் பிள்ளையா மாற்றினார், சபைக்குள்ள கொண்டு வந்தார். எப்படி இந்த உடம்புல பல அவயவங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு வேலை இருக்குது, அது மாதிரி நமக்கு ஒரு வேலையை வச்சிருக்கிறார். அதைத்தான் பைபிள் சபையில நம்ம தான் ஊழியம்னு சொல்றோம். அப்ப எல்லாருமே ஊழியம் செய்யணும். கை அந்த வேலையை செய்யணும், கண்ணு அதனுடைய வேலையை செய்யணும், காது அதனுடைய வேலையை செய்யணும், நாவு அதனுடைய வேலையை செய்யணும், மூக்கு அதனுடைய வேலையை செய்யணும், ஹார்ட் அதனுடைய வேலையை செய்யணும். ஒண்ணு வேலை செய்யலைன்னா எல்லாமே ஒரு மாதிரி ஆயிடும். ஒரு கை வேலை செய்யல, இந்த விழுந்து போச்சுன்னா உடம்பு ஃபுல்லா கவலை ஆயிடும். அதே போல அப்ப நம்ம ஒருவர் வேலை செய்யலைன்னா, ஒருத்தர் ஆண்டோடைய வேலை செய்யலைன்னா அது முழு சபையை பாதிக்குது. ஒரு கை வேலை செய்யலைன்னா சரீரம் ஃபுல்லா பாதிக்கும்ல. ஒரு கை வேலை செய்யணும், சரீரம் ஃபுல்லா பாதிக்கும். ஒரு கால் வேலை செய்யணும், சரீரம் ஃபுல்லா பாதிக்கும். இதே கான்செப்ட் தான் சபையில் இருக்கிற ஒருத்தர் வேலை செய்யலைன்னா, ஆண்டவர் எதிர்பார்க்க செய்யலைன்னா, அவருக்கு ஆண்டவர் கொடுத்த வேலையை செய்யலைன்னா சபை ஃபுல்லா பாதிக்கப்படுது. ஸோ இதெல்லாம் நம்ம கற்றுக்கொண்டு நம்ம எல்லாரும் செயல்படணும், நம்ம எல்லாரும் வேலை செய்யணும், நம்ம எல்லாரும் செயல்படுறவங்களா மாறணும். அது என்ன நிறைய சொல்லிக்கிட்டே வரும். அப்படிங்க ரத்தின சுருக்கமா கட்டு கட்டுற வேலை. என்ன வேலை? புத்தூர் கட்டு போடுற வேலை நம்ம வேலை. என்ன அர்த்தம்? உடஞ்சு போன 2 எலும்பை ஒன்னா சேர்க்கிற வேலை. அதுதான் ஒப்புரவாக்குதல். அந்த வசனத்தை மட்டும் படிக்கலாம். 2 கொரிந்தியர் 5:18. இவை எல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது, அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோட ஒப்புரவாக்கி, ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை. என்ன ஊழியம்? என்ன ஊழியம்? ஒப்புரவாக்குதலின் ஊழியம். அலையில சொல்லாம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலருக்கு இந்த மாதிரி மைக்கெல்லாம் உள்ளே வச்சிருப்பார். ஒரு அலையில சொல்லுங்க. எங்க இருந்து படிச்சாலும் கேக்குது பாருங்க. சில முன்னால உட்காந்து படிக்க படிக்க மாட்டாங்க. ஊழியத்துக்கு வர்றவங்களுக்கு எல்லாருக்குள்ளேயும் மைக் இருக்கு. ஒரு அலையில சொல்லுங்க. அதான் தெரு பிரசங்கத்துக்கு போவோம், நாங்க மைக் இல்லாமலே பாடுவோம், மைக் இல்லாமலே கத்துவோம். கரண்ட் போயிட்டாலும் பயப்பட மாட்டோம். ஒரு மைக் உள்ள வச்சிருந்தா ஆம்பிளிஃபையர், இந்த ஸ்பீக்கர்லாம் உள்ள இருக்கிற மாதிரி. அலையில சொல்லாம ஆண்டவர் ஸ்தோத்திரம். கவனிங்க. அப்போ வசனம் என்ன சொல்லுது? ஒப்புரவாக்குதலின் ஊழியம். டிராக்ஸ் கொடுக்கிற ஊழியம், கிராம ஊழியம், தொழுநோய்கள் மத்தியில் ஊழியம் செய்யறோம், நரிக்குறவர் ஊழியம் செய்யறோம், சந்தை ஊழியம் செய்யறோம், சுவிசேஷ கூட்டம் நடத்துறோம். இதெல்லாம் சபைக்கு வெளியே செய்யற ஊழியம். சபைக்குள்ள நம்ம எல்லாம் எல்லாரும் செய்ய வேண்டிய ஒரு வேலை ஒப்புரவாக்குதலின் ஊழியம். மினிஸ்ட்ரி ஆஃப் ரெக்கன்சிலியேஷன். எல்லாரும் இணக்கமா, இசைவா, ஐக்கியமா இருப்பதற்கு நம்மால் இயன்றதை செய்வது. அதான் நம்மளால எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. இயேசு போல பிலாத்து விசாரிக்கிறாரு, ஒரு குற்றமும் கண்டுபிடிக்க முடியல. எங்க அனுப்புறாரு? ஏரோது கிட்ட அனுப்புறாரு. ஏரோதும் ஒரு குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியல. திரும்ப ஏரோது எங்க அனுப்புறாரு? இயேசுவை திரும்ப பிலாத்து கிட்ட அனுப்புறாரு.
இயேசுவ இவங்க 2 பேரும் விசாரிக்கிறாங்க. அவர் விசாரிச்சார், இவர் விசாரிச்சாரு. போனு கூட இல்ல பேசுறதுக்கு. ஆனா இயேசு இங்க இருந்து அங்க போயிட்டு இங்க வர்றதுக்குள்ள 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்களாம். அப்ப இயேசு ஏதோ செய்திருப்பார். அல்ல சொல்லாம, ஏன் வருத்தமா இருக்கிறீங்க, நான் சிலுவைக்கு போனாலும் பரவாயில்ல, நீங்க 2 பேரும் சமாதானமா இருங்கன்னு சொல்லியிருக்கேன். அவங்க ஒண்ணுமே பேசிக்கல. இயேசுவை இவர் விசாரிக்கிறாரு. ஒரு குற்றம் இல்லை சொல்லியிருப்பாரு. முன்னே இல்ல சண்டைக்காரங்களா இருந்த, விரோதிகளா இருந்த அவர்கள் இயேசுவின் நிமித்தமா என்ன ஆயிட்டாங்க? they became friends. அதுதான் ஒப்புரவாக்குதல் ஊழியம். ஆமீன் கேட்கலாமா? அதுதான் வசனம் சொல்லுது, நாம் சமாதானம் பண்ணுகிறவர்கள். அது எல்லாருக்கும் இருக்கு. காயம் கட்டுறவங்க, புத்தூர் கட்டு போடுறவங்க, உடைஞ்சு போன எலும்பை கட்டி அழகா சூப்பரா திரும்ப செயல்படுற மாதிரி ஆக்குறவங்க. இத மாதிரி உள்ளங்கள் உடைந்து போய் கிடக்குது, சமாதானம் இல்லாம இருக்குது, கசப்போட இருக்குது. அதெல்லாம் நம்ம சரிப்படுத்துறவங்க. அங்க ஊழியம் தான் அந்த ஊழியம். ஆண்டவர் இப்படி ஒரு பெரிய வேலையை செய்ய நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். எல்லாரும் இந்த வேலையை செய்யலாம். சமாதானமா இருக்கணும்னு நினைக்கிறது வேற, சமாதானத்தை நேசிக்கிறது வேற. சமாதானமா இருக்கிறது வேற, சமாதானம் பண்றது, அதுக்கு வேலை செய்யணும். யூ ஹாவ் டு ஒர்க் அவுட். நீங்க செயல்படணும். ஒரு ஆமீன் கேட்கலாமா? இந்த வேலையை நாம் செய்ய கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நமக்கென்று ஒரு வேலையை வச்சிருக்கார். அது எங்க செய்யலாம்? அதுக்கு அழகான ஒரு வசனம் தெபோராள் சொல்றாப்ல. ஒன் ஆஃப் த ஜட்ஜஸ், நியாயாதிபதிகளில் ஒரு பெண். 13 நியாயாதிபதிகள் பெயர் இருக்கிறது நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல. 13 பேரு. அதுல ஒரு பெண்ணு தான் இந்த தெபோராள். அந்த அம்மா சொல்றாங்க, அந்த அம்மா ஒரு குடும்ப பெண்ணு தான். தெபோராளாகிய நான் எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின. கிராமம் எல்லாம் ஒரு மாதிரி பாழா போயிடுச்சு இந்த அம்மா வர்ற வரைக்கும். ஆனா இந்த அம்மா எழுந்து ஊழியம் செய்ய ஆரம்பிச்ச உடனே அந்த பாழாய் போன கிராமங்கள் மீண்டும் சூப்பரா மாறிட்டு. அதான் சொல்றாங்க, தெபோராளாகிய நான் எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின. she became a builder. she rebuilt. மீண்டும் கட்டி எழுப்பினாள். நீ பாழாய் போனவைகளை குடியேற்றுவிப்பாய். குடியில்லாம இருக்கிறது நீ குடியேற்றுவிப்பாய். அப்படியே குண்டு போட்டு கட்டடங்கள் தகர்ந்த இடங்களை இப்ப திரும்ப மீண்டும் கட்டடங்கள் புதுப்பிக்கிறாங்கன்னு சொல்றாங்க பாருங்க, யுத்தத்துக்கு பிறகு. அத மாதிரி இந்த பாழாய் போன வீடுகள் எல்லாம் குடும்பங்களை கட்டி எழுப்பின ஒரு பெண் தான் தெபோராள். அந்த வேலையை நம்ம எல்லாருமே செய்யணும் கர்த்தர் விரும்புறார். அப்ப ஆலயத்துக்கு வந்து போவது மட்டுமல்ல நம்முடைய கடமை. நல்லா புரிஞ்சுங்க. எனக்கென்று ஒரு வேலையை வைத்திருக்கிறார். எனக்கென்று ஒரு வேலையை வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காரியத்துல டேஸ்ட் இருக்கும். சிலருக்கு ஆஸ்பத்திரி ஊழியம் ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி வாரத்துல ஒரு நாள் தான் போன அவசியம் இல்லைங்க. நீங்க 7 நாளும் போலாம். அந்த பாரத்தை பொறுத்து இருக்கு. வியாதி வந்தா போறது அது வேற. சாயந்தரம் இன்னைக்கு போலாமே, என்றைக்கும் நீங்க சாயந்தரம் 4 மணில இருந்து 6 மணி வரைக்கும் போலாம். யாரும் ஒண்ணு கேட்க மாட்டாங்க. விசிட்டிங் டைம் டெய்லி சாயந்தரம் 4 to 6 போலாம். நீங்க கடைசியா நீங்க ஒரு ஆஸ்பத்திரிக்கு போய் ஒரு ஆளுக்கு வியாதியஸ்தருக்கு சுகமா ஆகணும்னு சொல்லி ஜபம் பண்ணி இன்னைக்கு யோசித்து பாருங்க. மாசத்துல ஒரு நாள் ஒரு பெண்கள் ஊழியம்னு சொன்னா அன்னைக்கு வேன்ல போயிட்டு வந்துடும். அது ஒரு அது 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 பெரிய சந்தோஷமா நினைக்கிறோம். வாரத்துல எத்தனை நாள் இருக்கு? ஒரு நாள் ஈவினிங் இந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாம். ஏன்னா யாரா வரமாட்டாங்களா, பார்க்க மாட்டாங்களா? சிலருக்கு ஆட்கள் இருப்பாங்க, சிலருக்கு யாரும் வரவே மாட்டாங்க, பரிதாபமா பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களெல்லாம் சந்திப்பதற்கு நல்ல வாய்ப்பு. ஆனா உங்களுக்கு அந்த பாரம் இருக்கணுமே. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட். சிலவங்க நல்லா உபசரிப்பாங்க, அந்த உபசரிக்கிற ஒரு கிருபை இருக்கும். யார் வந்தாலும் எத்தனை பேர் மார்த்தாள் மரியாள் வீடு மாதிரி நல்லா உபசரிப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிருபை இருக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சிலவங்க நல்லா பேசுவாங்க, அன்பா பேசுவாங்க. கொஞ்ச நேரம் பேசினாலே நமக்கு பாரம் எல்லாம் இறங்கிற மாதிரி தெரியும். என்ன நமக்குள்ள இருக்கு, எது நம்ம பயன்படுத்தலாம், எதை வச்சு நம்ம ஒரு ஆளை சந்தோஷப்படுத்தலாம், எதனால ஒருத்தர் ஆண்டவர்கிட்ட வரலாம். நம்மள ஆண்டவர் எல்லாரையும் வித்தியாசமா படைச்சிருக்கிறார். கைவெட்டி ஒரு அலையில சொல்லாம, இந்த விரல் ஒரு மாதிரி இருக்குது, இந்த விரல் ஒரு மாதிரி இருக்குது, இந்த விரல் வேற மாதிரி இருக்கு, இந்த விரல் எல்லாமே 5 விரல் 5 மாதிரி இருக்க மாதிரி நம்ம எல்லாருமே வித்தியாசமான குணம் உடையவர்கள், வித்தியாசமான கிருபை உள்ளவர்கள், வித்தியாசமான தாளந்துகள் உள்ளவர்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உலக மக்களை பாருங்க, என்னெல்லாம் செய்யறாங்க பாருங்க.
மற்றவங்களை மகிழ்விக்கிறதற்கு எத்தனை காரியங்களை செய்யறாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு ஆமேன் கேட்கலாமா? அப்படியான கிறிஸ்தவர்களாகிய நாம், கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவருடைய ராஜ்யத்தின் மகிமைக்காக, அவர் சந்தோஷத்துக்காக தான் படைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் சந்தோஷத்துக்கு ஏதாவது தினமும் செய்யறோமா? அவர் சந்தோஷத்துக்கு ஏதாவது தினமும் செய்கிறோமா? அதுதான் நம்ம கேள்வியா இருக்கு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அவர் என்ன ஊழியத்தை கொடுத்திருக்கிறாரு? உடைஞ்சு போன 2 எலும்பை சரியா வச்சு கட்டி மருந்து போட்டு நான் சரியாக்குற, எப்படி புத்தூர் கட்டு போடுற ஒரு ஆள் மாதிரி ஒப்புரவாகுதல், ஒருவரை ஒருவர் சரிப்படுத்துதல், இணைத்தல். இவங்க அவங்ககிட்ட பேசாம இருக்காங்க, அவங்க இவங்ககிட்ட பேசாம இருக்காங்க, கேள்விப்படுறோம். அழகா பார்த்து பேசி அன்பா முதல்ல அவங்ககிட்ட பேசணும். ஜெபம், ஆண்டவரே இந்த காரியத்தை பேச போறேன், அவங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன். முதல்ல ஜெபம் பண்ணிக்கிட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு அது பிறகு இந்த ஊழியத்தை செய்யணும். சில நமக்கே ஒருத்தர் மேல கஷ்டம் வந்துடும், நமக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு பிரச்சனை ஆயிடும், வார்த்தையில கஷ்டமாயிடும். அதை உடனே சரிப்படுத்தத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். சரிப்படுத்துற வேலை. அப்பதான் எல்லாருமே இணக்கமா இருக்கும். இல்லைன்னா ஒரு 4 பேர் பேசாம இருந்தா எப்படி இருக்கும் சபை? சபையில் ஐக்கியமே இருக்காது. ஆவியானவர் கிரியை செய்ய மாட்டாரு, நாமளே நம்மளை ஏமாத்திக்கிட்டு இருப்போம். ஸோ சபையினுடைய ஒரு வசனம் படிக்கிறீங்களா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எபேசியர் 4:3 படிங்களேன். சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு எதுக்கு ஜாக்கிரதையா இருக்கணும்? ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு. ஆமேன். ஒரு மனம் சபையில இருப்பதற்கு, அதை காத்துக்கொள்வதற்கு நம்ம ஜாக்கிரதையா இருக்கணுமா? ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு விசுவாசிகளுக்கு சொல்றார். சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை, ஒருத்தருக்கு ஒருத்தர் வேறுபாடுகள் வந்துடாம இருக்கிறதுல கவனமாயிருங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அந்த ஒரு பெரிய வேலையை நமக்கு வச்சிருக்கிறார். நம்ம இதெல்லாம் செய்ய 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 நம்ம இயேசுவை போல மாறிக்கிட்டே இருப்போம். இயேசு பூமியில என்னெல்லாம் செய்தாரோ அதை நாம் செய்ய வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். கை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு பூமியில என்னெல்லாம் செய்தாரோ அதை செய்வதற்குத்தான் இன்றைக்கு அவருடைய உடலாக நாம் இருக்கிறோம். அவருடைய சரீரம், அவர் தலையாகிய கிறிஸ்து இன்னைக்கு அவருடைய உடலாக நம்மை வைத்திருக்கிறார். தலையும் உடலும் இணைந்தாதான் வேலை செய்யும். தலை தான் ஆர்டர் போடும், உடல் வேலை செய்யும். அப்ப அவர் ஆர்டர் போடுவாரு, நம்ம செய்வோம். அவர் சொல்றதை நம்ம செய்வோம். அதுதான் தலையும் சரீரமும். தலைக்கு சரீரம் கண்டிப்பா வேணும், சரீரத்துக்கு தலை கண்டிப்பா வேணும். கிறிஸ்து இல்லாம நாம ஒண்ணும் செய்ய முடியாது, நாம இல்லாமலும் கிறிஸ்து ஒண்ணும் செய்ய முடியாது. அல்லேலூயா சொல்றீங்களா? நான் சொல்ல புரியுதுங்களா? கிறிஸ்து இந்த பூமியில இப்ப ஏதாவது நடக்கணும்னா நம்மளை தான் நம்பி இருக்கிறாரு. என்ன செய்யணுங்கிறது அவர் தான் நமக்கு பலன் தரார். அப்ப தலையும் உடலும் இணைந்திருப்பது போல கிறிஸ்துவும் சபையும் இணைந்திருக்குது. இந்த உடல் என்ன செஞ்சாலும் தலை சொல்றதுதான் செய்யுது. ஆர்டர் இங்கிருந்து வருது. அதே போல கிறிஸ்து நமக்கு என்ன சொல்றாரோ அதைத்தான் நம்ம சரீரமாகிய சபை, பூமியில இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் செய்கிறோம். இதுதான் ஆர்டர். அப்ப அவர் என்ன இந்த பூமியில செய்தாரோ, அப்போஸ்தலர் நடபடிகள் என்ன, மத்தேயு மார்க்கு லூக்கா என்ன, இயேசுவின் சரீர பிரகாரமான ஊழியம். நல்லா புரிஞ்சுங்க, கவனிக்கிறீங்களா? மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் இயேசுவினுடைய பிசிக்கல் மினிஸ்ட்ரி. இயேசு பூமியில இருக்கும் போது அவர் செய்த சரீர பிரகாரமான ஊழியம். அவர் பரலோகம் போனார், அது பிறகு சீஷர்கள் செய்த ஊழியம் அவருடைய சரீரத்தின் மூலமா செய்த ஊழியம். இயேசு சரீரத்தில் இருந்தபோது செய்த ஊழியம் மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான். அவர் பிசிக்கல் பாடியோட இந்த உலகத்தில் இருக்கும்போது his physical ministry, அவர் சரீரத்தில் இருந்து செய்தாரு. அதுதான் மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான். 4 கண்ணோட்டத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான். ஆனா அப்போஸ்தலர் நடபடிகள் அவர் பரலோகம் போன பிறகு அவருடைய சரீரமாகிய சபை மூலமா செய்த ஊழியம் தான். சீஷர்கள் மூலமா சபைகள், அற்புதங்கள், ரட்சிப்பு, பல சுவிசேஷங்கள். அவருடைய உடல், அவர் உடல்ல இருக்கும்போது செய்தது மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான். அவர் பரலோகம் போயிட்டார். இப்ப அவருடைய உடல் நீங்களும் நானும் தான். நம்மை கொண்டு செய்கிறார். அந்த வேலையை இன்னும் செய்துகிட்டே இருக்கிறார். அப்போஸ்தலர்கள் காலத்திலிருந்து செய்யப்படுகிற ஊழியம் இன்றும் செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது. அவர் வருகை வரை செய்யப்பட்டு கொண்டே இருக்கும். கைவெத்தூர் அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்கு தான் உங்களை என்னையும் நம்பி ரட்சித்து சபைக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய வேலை இருக்கு.
இதெல்லாம் முதல்ல நீங்க சொல்லலையே பாஸ்டர். ஏதோ ஞானஸ்தானம் எடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு, சர்ச்சைக்கு வாங்க, இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாரு, நீங்க நல்லா இருப்பீங்கன்னு இவ்வளவு தானே சொன்னீங்க. இப்ப பார்த்தா படிக்கிட்டே போறியில நிறைய ஏகப்பட்ட டாபிக் இருக்கு, ஏகப்பட்ட வீட்டு பாடம் ஹோம்ஒர்க் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கு. இதெல்லாம் செய்ய முடியுமா முடியாது தெரியலையான்னு நினைக்கிற மாதிரி இருக்கு. நமக்கு ஒர்க் லோட் அதிகமாக இருக்கு. ஆனா இதுதான் தேவ சித்தம், இதுதான் தேவ திட்டம். இது எல்லாத்தையும் நம்மளை செய்ய வச்சு இவர்கள் கிறிஸ்தவர்கள்னு நம்மளை பார்த்து ஒருத்தர் சொல்லணும். அப்ப கிறிஸ்து எப்படி வாழ்ந்தாரோ அப்படி வாழ்கிற வாழ்க்கை தான் இன்றைக்கு நம்ம பார்க்க வேண்டிய ஒன்று. வாசிக்கலாமா? ரோமர் 8:29. நம்ம எல்லாரும் ஏற்கனவே வாசித்திருக்கிறோம் பலமுறை. ஸ்டில் வில் ரீட் ஒன் மோர் டைம். ரோமர் 8:29. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ, அதுதான் முக்கியமான லைன், அடையாளப்படுத்துங்க. தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். முன்கூட்டியே பிக்ஸ் பண்ணாரு, உங்களை சூஸ் பண்ணாரு, உங்களை அவர் பக்கம் பிள்ளையா மாத்திட்டாரு. எதுக்கு மாத்திட்டாரு? உங்களை அவரை போல மாத்துறதுக்கு. இது ஆல்ரெடி காட்ஸ் பிளான். எல்லாமே தேவனுடைய திட்டம். தம்முடைய குமாரனுக்கு ஒப்பாயிருப்பதற்கு, தம்முடைய குமாரனுக்கு ஒப்பாக அப்படின்னா அவரை போல நீங்களும் நானும் மாறுவதற்கு நம்மை முன் குறித்தார். முன் அறிந்தார், முன் குறித்தார். முன்னாலேயே அறிஞ்சிட்டாரு, அப்புறம் முன் குறிச்சிட்டாரு. முன்னறிந்து அழைத்தவரே முன்னின்று நலமுடன் நடத்துவார். எல்லா வரியிலையும் வசனங்களை பார்க்கலாங்க. அந்த காலத்து பாட்டுல முன் அறிந்தார், முன் குறித்தார், இல்ல ப்ரீடெஸ்டினேஷன். ஆண்டவர் முன்னாலேயே நம்மை அறிந்தார், முன் குறிச்சிட்டார். நம்மளை அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக்கணும், நம்மளை இயேசு போல மாத்தணும்னு அவர் ஏற்கனவே பிளான் போட்டுட்டார். கைத்தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்போ நாம அதுக்கு நம்மளை அர்ப்பணிக்கணும், அவ்வளவுதான். நம்மளை சப்மிட் பண்ணணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சோ கிறிஸ்துவை போல நாம் இருக்கும்படியாக படைக்கப்பட்டிருக்கிறோம். We are created to become like Jesus. இயேசுவை போல மாற வேண்டும் என்பது தேவ திட்டம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் படைச்சார் ஆண்டவர். ஆனா மனுஷனை மட்டும்தான் அவருடைய சாயல்ல படைச்சார். அப்படித்தானே இருக்கு பைபிள்ல. ஆதியாகமம் படிக்கிறீங்களா ஒரு வசனம்? தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவர்களை ஆணும் பெண்ணுமாக தேவ சாயலாகவே. அந்த தேவ சாயல் மனுஷன் இழந்து போயிட்டான். மனுஷனை மட்டும்தான் அவருடைய சாயல்ல படைத்தாரு, அத மனுஷன் இழந்து போயிட்டான். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை, all have sinned and come short of the glory of God. தேவ சாயலை இழந்து போனார்கள். மனிதன் இழந்து போன அந்த தேவ சாயலை திரும்ப மனிதனுக்கு கொடுத்து அவனை இயேசுவை போல மாற்றுவதற்கு, இயேசு ஒருத்தர் வந்தாதானங்க இயேசு எப்படின்னு தெரியும். தேவசாயல்னா எப்படி நமக்கு தெரியும்? ஒரு கணக்கு ஆரம்பிக்குதுன்னா அதுக்கு மாதிரி கணக்கு ஒன்று முன்னால இருக்கும். அந்த மாதிரி கணக்கை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்து வர்ற கணக்கெல்லாம் ஈஸியா போட்டுடலாம். இயேசுதான் நமக்கு அந்த மாதிரி கணக்கு. இதை புரிஞ்சுக்கங்க, நீங்க வாழலாம். என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளி அடைந்திருப்பான். So Jesus became our model. இயேசு நம்முடைய மாடல். எதுக்கு சொன்னார்? என்னை பாரு, follow me, look at me. என்னை பாருங்கள், என்னை பின்பற்றுங்கள். என்ன பாரு, பரிசுத்தமா வாழ முடியல, என்ன பாரு, பொய் சொல்லாம இருக்க முடியல, என்ன பாரு, சோர்ந்து போறேன், என்ன பாரு, என்ன அதான் சொல்றேன், என்ன பாரு, என்ன பார்த்து பார்த்து நட, என்ன பார்த்து நீ வாழு. ஒவ்வொரு விஷயத்துல என்ன பாரு, என்ன பாரு, என்ன பாரு. அப்படி நம்ம அவரை பார்க்க 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 அவர் நடந்தாரு, நம்மளால நடக்க முடியும். அவர் சோதிக்கப்பட்டாரு, நமக்கு சோதனை வந்தா ஜெயிக்க முடியும். வசனம் சொல்லுது, அவர் நம்மை போல எல்லாவற்றிலும் சோதிக்கப்பட்டும் ஒன்றிலும் பாவம் இல்லாதவராயிருந்தார். கைவெட்டு அலையில சொல்லுங்க. நம்மை போலவே சோதிக்கப்பட்டும் நாதனோ பாவமும் மற்றவராய். இந்த காலத்து பாட்டுகள் வசனம் எப்படி பார்த்தீங்களா? அதுல நம்மை போல எல்லாவற்றிலும் சோதிக்கப்பட்ட சொல்றாரு. நானும் உனக்கு வர்ற எல்லா சோதனையும் எனக்கு வந்துச்சு, நான் அந்த வழியா போனேன், ஆனா எல்லாத்திலையும் நான் என்ன செஞ்சுட்டேன், ஜெயிச்சிட்டேன். நீ ஜெயிக்கணுமா? என்ன பாரு. தோத்து போனவங்களெல்லாம் பார்க்காத,
உலகத்துல எல்லாரும் தோத்து போயிட்டாங்க, நான் ஜெயித்தேன். ஜெயித்த என்ன பார்த்தா நீ ஜெயிக்கலாம். கை வைத்து ராமேன்னு சொல்லுங்க. அப்ப இப்படி நம்மள ஜெயிக்க வைக்கிறதுக்கு, அவரை போல மாத்துறதுக்கு தான், நாம எப்படி வாழணும்னு நமக்கு கத்துக் கொடுக்கறதுக்கு தான் இயேசு மனுஷனா வந்தார். Why did Jesus become man? இயேசு எதற்கு மனிதனானாரோ, ஏன் மனிதனானார்? நாம் மீண்டுமாய் அவருடைய சாயலை அடைவதற்கு. பொதுவா ரொம்ப இந்த அடக்காரதை பாடுவோம், தேவ சாயல் ஆக மாறி தேவனோடு இருப்பேன். கடைசியில் இந்த பாவ சாயல் மாறி தேவ சாயல் எனக்கு வந்துடும். ஆனா அதுக்கு முன்னாலேயே நமக்கு தேவ சாயல் வெளிப்படணும் வாழ்க்கையில். பரலோகம் போக போகிறோம். பரலோகம் எப்படி இருக்குங்க இங்கே நம்மளை பிராக்டிஸ் பண்ண சொல்றாரு. பரலோகத்துல யார் இருப்பா? பரிசுத்தவான்கள் தான் இருப்பாங்க. பரலோகத்துல யார் இருப்பா? அன்புள்ளவங்க தான் இருப்பாங்க. பரலோகத்துல யார் இருப்பா? அங்க சண்டை போடாதவங்க தான் இருப்பாங்க. அப்படி இருக்க போறவங்க இங்க எப்படி இருக்கணும்? சண்டை போடாம இருக்கணும். இங்கே அன்பா இருக்கணும்.